குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. கர்மா, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல நான் வரல இங்கே. ஏன்னா அது நிறைய பேர் நிறைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்தில் நம்மளுடைய கர்மாவாக வரும். முன் ஜென்மத்தில் செய்த வினை பயனால தான் இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கோம். அடுத்த ஜென்மத்தில் நீ இவ்வளோ நிறைய தவறுகளை செய்து சில விஷயங்களுக்குள்ளே ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நாயாவோ பன்னியாவோ பூனையாவோ ஒரு விலங்காவோ இல்லை பறவையாவோ பிறப்ப. நல்ல விஷயங்களை செய்து நம்மளை போல் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்திற்கும் நல்ல ஆறுதலை கொடுத்து உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆறுதலாக இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறோம்னா அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஒரு பிறப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. மூல நூற்களும் இதிகாசங்களும் அந்த மாதிரி தான் விஷயங்களை முன்வைக்குது. இன்னும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்திற்கும் கர்மா இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்புகள் எல்லாமே சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி பேச விரும்பலை நான். ஏன்னா இங்கே கர்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எதன் வழியாக வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கர்மா அப்படின்னா என்ன, கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா செயல், அவ்வளோதான், சிம்பிள். கர்மம்னா செயல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் கர்மம். அதான் 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம்னு சொல்கிறோம். லக்னத்திற்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். என்னப்பா செய்கிற? டாக்டராக இருக்கேன் சார், வக்கீலாக இருக்கேன் சார். அப்போ என்னது அந்த செயல்? என்னப்பா செய்கிறேன்னு கேட்டேன்னா உங்கள் தொழிலை சொல்கிறீங்க, 10ஆம் இடத்தை சொல்கிறீங்க. ஸோ அந்த கர்மம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் தான் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு, இல்லையா? அதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் பேசிக் என்னன்னா 10ஆம் இடம் தான் கர்மத்துக்கு. ஒவ்வொருடைய ஜாதகத்தை பொறுத்தும் கர்மா வரக்கூடிய வழிகள், அவங்களுடைய வாழ்க்கை சூழலில் அவங்களுக்கு கர்மா அப்படிங்கிறது ஒன்று வரும் இல்லையா? முன்னாடி என்னமோ செஞ்சுருப்போம், இல்லை இந்த ஜென்மத்தில் நல்லது கெட்டது செஞ்சுருப்போம், அதனோட விளைவுகள் நம்மளுக்கு வரும் இல்லையா? கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் இல்லையா? ஸோ அதனுடைய வழி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதன் மூலமாக ஒருத்தருக்கு கர்மா பாதிப்பு நடக்குது, எந்த விஷயத்தில் அவர் உஷாராக இருக்கணும், அப்போது அந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய கர்மாவை தள்ளி வைக்க முடியுது, குறைக்க முடியுது, இல்லை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியுது. கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவை மாற்ற முடியுது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். குருநாதர் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாற்ற முடியும், ஆனால் அதை அழிக்கிறதோ ஆக்கவோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுங்க. கர்மா அதுதான் ஐயா சொன்னது. என்ன அப்படின்னா, நல்ல கர்மாவை கெட்ட கர்மாவாக மாற்றவும் முடியும், கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவாக மாற்றவும் முடியும். ஸோ அது ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த கர்மா எதன் வழியில் அவங்களுக்கு வருது, அவங்க லைஃபுக்குள்ளே வருது, அதை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். 12 லக்னத்துக்கும் இதில் பார்த்துருவோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யதார்த்தமான பதிவு, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஆனால் அதை பயன்படுத்தும் போது லைஃப்பில் பெரிய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு கர்மா எதன் மூலமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, எந்த உறவின் மூலமாக வருது அப்படின்னா, உறவுகள் மூலமாக தான் கர்மா அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணும். எதன் மூலமாக வருது, எந்த உறவின் மூலமாக வருது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மாமியார் அப்படிங்கிற உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவுக்கு அவங்க என்ன தான் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் சரி அவங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு போயிடணும். முதல்ல எந்த உறவாக இருந்தாலும் அந்த பாலிசி வேணும் மைண்டில். ஆனால் முக்கியமாக மாமியார், ஏன்னா அவங்க மூலயமா தான் உங்களுக்கு கர்மா வரும். நீங்கள் செய்த கெட்ட விஷயங்களை பூரா அவங்க மூலயமா தான் தீர்க்க முடியும். அவங்க நல்ல மாமியாராக இருந்துட்டு போட்டோம், கெட்ட மாமியாராக இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம், நீங்கள் திருப்பி நல்லதை மட்டுமே செய்யுங்க.
உங்களுடைய கர்மா கரைக்கப்படும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கர்மா இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நியூட்ரல் ஆகும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அது போய் சேராது, தைரியமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் உங்களுடைய சொந்த உழைப்புல சொத்து வாங்கி தராதீங்க. ரெண்டாவது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ மேஷ லக்னம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை அனுபவிக்க துவங்கிட்டீங்களோ அப்ப இருந்து உங்களுக்கு உங்களுடைய புனர்ஜென்ம கர்மாவினுடைய வினை பயன் ஸ்டார்ட் ஆக துவங்கியாச்சுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. வாழ்க்கை துணையின் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை அனுபவிக்க துவங்கின நாள்ல இருந்து மேஷ லக்னத்துக்கு கர்மா ஸ்டார்ட் ஆயாச்சு. உங்களோட லைஃபோட சேஞ்சிங் பாயிண்ட்ஸ், நீங்கள் இந்த வாய்ப்பு கிடைச்சா உங்களுடைய லைஃப் அப்படியே புரட்டி போட்டு பாருங்க. உங்களோட லைஃபோட சேஞ்சிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சது, ஒரு ஸ்ட்ரகிள் எங்கே ஆரம்பிச்சது, ஒரு நெகட்டிவிட்டி எப்போ ஆரம்பிச்சது, இல்லை ரொம்ப பாசிட்டிவாக நான் எப்போ மாறினேன், எல்லாமே இந்த விஷயம்தான். நெகட்டிவான கர்மாக்கள் நிறைய இருந்ததுன்னா, லோடு இருந்ததுன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். பாசிட்டிவான கர்மாக்கள் இருந்ததுன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளையும் மெர்ச் பண்ணி பார்க்கணும். கர்மா எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் லோடாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மேஷத்திற்கு. இந்த விஷயங்களை தவிர்த்து வேறு எதுலேயும் உங்களை கர்மா அஃபெக்ட் பண்ணாது. முக்கியமாக பாதிப்பு, நன்மைகள் எல்லா விதத்துலையும் நடக்கும், பாதிப்பு இந்த அமைப்பின் மூலமாக தான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் நீங்கள் சுயதொழிலோ வேலையோ செய்துட்டு இருந்தீங்கன்னா மேஷ லக்னம் கண்டிப்பாக கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. முடிந்த அளவு உங்களுடைய தொழிலிற்கும் உங்களுடைய வேலைக்கும் தர்மத்திற்கு புறமான காரியங்களில் ஈடுபடவே படாதீங்க. விசுவாசமாக இருங்க. முதலாளிகிட்ட இருந்தீங்க விசுவாசமாக இருங்க. கர்மா அப்படியே கரைஞ்சிட்டு போகும். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அமைப்புகளில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் 100% முன்னேறுவது உறுதி. ரெண்டாவது, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய தந்தையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தந்தை இல்லை சார் தவறிட்டாருன்னா அவரை தெய்வமாக நினச்சி வணங்க ஆரம்பிச்சுடுங்க. இருக்காரு சார்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சகோதரம் இருக்கும், இளைய சகோதரம். வாழ்க்கை துணையினுடைய இளைய சகோதரம், அவங்களால உங்களுக்கு டார்ச்சர் இருக்கும். கண்டுக்காதீங்க. அவங்களுக்கு முடிந்த அளவு அவங்க கெரியரில் அவங்க லைஃப்பில் அவங்க முன்னேறதுக்கு என்ன உதவியோ அதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சகோதரத்திற்கு, இளைய சகோதரத்துக்கு முக்கியமாக உங்களால் என்ன உதவிகள் அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பொறுத்து, உங்களுடைய ஃபிசிக்கலாகவோ மென்டலி ஃபினான்ஷியலி என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கர்மாவை கரைக்கிற வழி. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை துணையோட சேர்ந்து கூட்டுப்பத்திரமாக காலின்லாம் வாங்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம எல்லாரும் போகிற பக்கம் செய்துட்டு போகிற விஷயம். 2 பேர்த்தோட பேரில் இருக்கட்டும் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. முக்கியமான ஜென்ரலாக எல்லாரும் செய்கிற விஷயங்களில் எப்படி கர்மா வருது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், வாங்காதீங்க. அடுத்ததான் மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உயில் சொத்து அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் உங்கள் பேரில் மாற்றாதீங்க. உங்களுக்கு உயில் சொத்து, பரம்பரை சொத்து இருக்குது அப்படின்னா அதை உங்கள் பேரில் மாற்றாதீங்க. பரம்பரை சொத்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அதை விற்றுட்டு வேற ஒரு அசட்டாக அதை மாற்றிடுங்க. முடிந்த அளவு அதை விட்டு கொடுத்துருங்க. நீங்கள் சம்பாரித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுங்க. பரம்பரை சொத்தை விற்று அந்த காசை வச்சு வேறு சொத்து வாங்கினாலும்
கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பாதிப்பு இருக்குது. அப்போ அதை விட்டு கொடுத்துருங்க. எவ்வளவு இருந்தாலும் சரி விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறது கிடையாது. எவ்வளோ விடுறீங்களோ அதை விட அதிகமாக சம்பாதிக்க வச்சிடும் பிரபஞ்சம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க்கை துணையினுடைய உழைப்பில் வரக்கூடிய சம்பாத்தியத்தை, அவங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுலேருந்து ஒரு சல்லி பைசா கூட வாங்காதீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்துது. பெண்ணாக இருக்குது, ஹஸ்பண்டோட தொழிலில் தான் அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வாழணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், மிதுன லக்ன பெண்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சுயமாக ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவரோட கடமையை அவர் செய்யட்டும். அப்பா அம்மா அவங்க கடமையை செய்கிறாங்களே, அதுபோல் அவங்களுடைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அவங்களோட கடமையை அவங்க செய்யட்டும். ஆனால் உங்களுக்குன்னு தேவையான பொருட்களுக்கு நீங்கள் சம்பாரித்து பழகிக்கிங்க. அப்போ தான் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும். அதுதான் கடகலக்கணம். கடகலக்கணத்திற்கு வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ தாங்குங்க. அவங்க என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம். உங்களுக்கு எவ்வளோ எகெயின்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு எகெயின்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள நல்லபடியாக தான் பார்த்தாகணும். இந்த கடகலக்கணக்காரங்க டிவோர்ஸுக்கு வர்றாங்களே, நான் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். நான் அதோட முடிஞ்சு போச்சு அவங்களோட லைஃப், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வாழ்றது நரக வாழ்க்கை அவங்களுக்கு. எத்தனையோ கடகங்கிட்ட சொல்லியிருக்குது. முடிந்தளவு வாழ்க்கை துணைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இது உங்களுடைய கர்மாங்க. அது அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய கர்மா. அது அனுபவிச்சு தான் ஆகணும். ரெண்டாவதா வயதானவர்கள்ல கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை குட்டியெல்லாம் ஆயிடுச்சு, பேரம்பேத்தி எடுக்க போகிறேன், மகனுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறேன், மகளுக்கு வரன் தேடிட்டு, சம்பந்திதாரர் இருப்பாங்க இல்லையா, சம்பந்திதாரர், அவங்கள அனுசரிச்சுக்கணும். அவங்களும் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். நான் பொண்ணை கொடுத்தவன், என் பையனை கொடுத்தவன், நமக்கு அந்த வேலையெல்லாம் ஆகாதீங்க. அதே போல் பொது காரியங்களில் பாரபட்சம் பார்க்காம ஈடுபாடு செய்யணும். உங்களோட ஈடுபாடை கொடுக்கணும். ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி உங்களோட ஈடுபாடு பொது காரியங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய உதவி தேவைப்படும் இடத்தில் மட்டும். கடகம் என்ன பொது காரியங்கள்னா, என் ஃப்ரெண்டோட கல்யாணம் நடக்குது, நான் அங்கே போய் பரிமாறுறேன், தோரணம் கட்டுறேன், அது பொது காரியம் கிடையாது. கோவில் விசேஷமா உங்கள் சமூகத்துக்கு உண்டானவங்க பண்ணுறீங்களா, அதுவும் பொது காரியம் கிடையாது. உங்கள் சமூகத்துக்கு முன்ன பண்ணுறீங்க. பொது காரியம்னா ஊர் காரியங்கள், சமூக அக்கறையோடு செய்யக்கூடிய காரியங்கள் தான் பொது காரியங்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் சிம்மம். சிம்மத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, செய்யக்கூடிய வேலையை ஆத்மார்த்தமான தெய்வமாக நினச்சி வழங்குங்க. வேலையில் 1% கூட இல்லீகலான வழியில் போயிடக்கூடாது. எது நேர் வழியோ, எது தர்மமோ அதை மட்டும்தான் சிம்மம் கடைபிடிக்கணும். அதை செஞ்சாலே சிம்மம் ஜெயிச்சிடும். வாழ்க்கையில் வேற லெவலில் கொண்டு போய் கூற வச்சிருங்களா. ரெண்டாவது, தாயுடன் பிறந்த இளைய சகோதரத்திற்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பையும் எந்த அளவுக்கு அன்பும் பாசத்தையும் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் லிஃப்ட் இருக்கும், வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். மறந்துடாதீங்க. சிம்மம் கடன் அப்படிங்கிறத வாங்காமல் இருக்க வரைக்கும் வெற்றி 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 வெற்றி. எப்போ சிம்மம் கடன் வாங்குதோ அந்த கடன் மூலமாக கர்மா வந்துடுது. முடிந்தளவு உடம்புக்கு என்ன தேவை, எது வேணாம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு, உடம்புல நோய் நொடிகள் இல்லாமல், அதாவது கிரானிக் டிசீஸ், ரொம்ப நாளாக நீண்ட வியாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வியாதிகள் இல்லாத ஒரு உடம்பை தயார்படுத்திக்கோங்க சிறு வயதிலிருந்தே. ரைட்டா? நோய் வந்துருச்சு அப்படின்னா, இந்த சிம்மத்திற்கும் மிதுனத்திற்கும் நீண்ட கால நோய் வந்துருச்சு அப்படின்னா அதோட அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டே வரும். அது ரொம்ப கஷ்டம். ஸோ கவனம் சிம்மம். அடுத்ததான் கன்னி. கன்னிக்கு இந்த கர்மா எப்படிங்கிறது எப்படி வரும் தெரியுமா? கன்னிக்கு இது
சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. குழந்தைகளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. குழந்தைகளுக்காக தான் இந்த வாழ்க்கையே உங்களுக்கு. குழந்தைகளுக்கு என்ன செய்யறீங்க என்ன செய்யல அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. குழந்தைங்க விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். உங்களால தி பெஸ்ட் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பெண் அப்படின்னு பார்க்காம ஒரு தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகள் படிக்க முடியாம சிரமப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு ஒரு வருடத்திற்கு உண்டானது ஏதோ ஒரு வகையில அந்த படிப்புக்கு உண்டான விஷயத்தை செய்யுங்க போதும். கண்ணிக்கு கர்மா அப்படி கரையும். சார் எனக்கு குழந்தை இல்லை சார், குழந்தை இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகலை, நான் என்ன சார் பண்ணுறது, என்னோட கர்மாவை நான் கரைச்சிக்கிறதுக்கு என்னது. ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, உங்கள் ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை தாண்டி ஒரு விஷயம் கூட செய்யாதீங்க. இது ஆஃப்டர் மேரேஜ், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் சரி, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பிஃபோர் மேரேஜும் சரி, உங்கள் ஆள் மனசை தாண்டி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது வழியே தான் வரும் கர்மா. நீங்கள் உங்கள் லைஃப் அப்படியே புரட்டி பாருங்கள், ரியலைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது அப்படியே உங்களுக்கு வந்து நிற்கும். ஆமாம் அப்படின்னு வந்து நிற்கும். அது துலா லக்னம். துலா லக்னத்திற்கு எப்போ உங்கள் பேரில் சொத்து சேர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து பிடிச்சது உங்களுக்கு கர்மா. ஆனால் இப்போ நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதையெல்லாம் அதிகமாக செய்வீங்க. எப்படியாவது உங்களுக்குள்ள கர்மா வரணும் இல்லையா? நீங்கள் அதை அனுபவிக்கத்தானே வந்திருக்கீங்க, அதை குறைக்கிறதுக்கு வரல. நம்ம அனுபவிக்க அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு வர்றோம், நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு வரல. ஏன்னா எது நம்மளுக்கு ஆகாதோ அதை தான் முதல்ல, கெட்டது தான் ஈர்க்கும். திருச்செந்தூரை பற்றி ஒரு பேப்பரில் ஃபுல் சைஸ் விளம்பரம், ஒரு இந்த மாதிரி சூரசம்ஹாரம் நடக்குது அப்படின்ற விளம்பரத்தை போட்டால் கூட பார்க்க மாட்டாங்க. திருச்செந்தூரில் மலையாமா, கோயில் பூரா தண்ணி நினைஞ்சிருச்சுன்னு ஒரு நெகட்டிவ் விஷயம் சொல்லுச்சு. இப்போ அந்த தெய்வ யானை, அந்த யானை ஒரு பாகனை இது பண்ணுச்சு இல்லைங்களா, சரணம் பண்ணுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான நியூஸ்னால் எல்லாத்துக்கும் பரவிடும். புரியுதா? அப்போ நெகட்டிவ் தான் அதிகமாக ஈர்க்கும். இது வந்து இயல்பு. அப்போது இந்த துலாம் என்ன பண்ணுது அப்படின்னா, சொத்து சேர்க்கணும், என் பேரில் வண்டி வேணும், என் பேரில் வாகனம் வேணும், என் பேரில் நிலம் வேணும், என் பேரில் வீடு வேணும், எல்லாம் நினைக்கும். சுகமாக இருக்கணும்னு நினைக்கும். எப்போ அந்த சுகத்துக்கு அடிமையாகுது துலாம், அன்னையோட லைஃப் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விருத்திக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்தால் வந்துடலாம். விருத்திக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். துலாத்துக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா சனி, கர்மகாரகன் சனி உச்சமாகக்கூடிய ராசி அது. அடுத்ததா தாய் வழி சொத்துக்கள் சுத்தமாகவே ஆகாது துலாத்துக்கு. தாய் வழி சொத்துக்கள் கவனம், அதன் மூலமாக தான் வரும். அடுத்ததா விருச்சகத்துக்கு சிம்பிள், எந்த ஒரு புது முயற்சியும் தள்ளி போடக்கூடாது. உங்களுக்குன்னு வரக்கூடிய மாற்றங்களை, இடமாற்றங்களை கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கோங்க. விருச்சகம் எங்கே போனாலும் பொழைச்சிக்கும். ஊர் பேர் தெரியாத, பாஷை தெரியாத இடத்துல கொண்டு போய் விட்டாலும் பொழைக்கிற தன்மை விருச்சகத்துக்கு இருக்குது இயல்பாகவே. அதனால் மாற்றத்தை முழுசாக அக்செப்ட் பண்ணி பழகிக்குங்க. ரெண்டாவது, உங்களுடைய மாமனார், உங்களுடைய இளைய சகோதரம், அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, அவங்க வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுருங்க. உங்களால் முடிந்ததை செஞ்சுருங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்சியலி கண்டிப்பாக பண்ணிடுங்க. அவ்வளோதான். தனுசு லக்னம். நீங்கள் வெளியில் 1000 பேர்த்து கூட பழகுங்க, நிறைய பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனுசுக்கு இயல்பாக கிடைக்கிற விஷயங்கள். நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் தனுசுக்கெல்லாம். ஆனால் முழுக்க நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டியது உங்களுடைய குடும்பத்திற்கு.
குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரணும். குடும்பம்னா அந்த கூட்டு குடும்பமாக இருக்கணும். தனி கொடுத்துன போகிற எல்லா தனசுமே பெரிய பிரச்சனையில் சிக்குது. தனுசு லக்னம் வந்ததுனாவே தனி கொடுத்துன வேணான்னு சொல்லுவேன் நான். அதுக்கு ஜாதக ரீதியாக பல காரணங்கள் இருந்தாலும் மெயின் ரீசன் இங்கே கெட்டதை அனுபவிக்க போகிறேன் தனியாக போய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே போல் உங்கள் பேரில் சேவிங்ஸ் பேங்க் பேலன்ஸ் கையில் காசு பணம் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அது வேண்டாம். சொத்தாக சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் லிக்விட் கேஷாக வேணாம். உங்கள் பேரில் உங்களுக்குன்னு விரும்பப்பட்ட கேஷ் வேணாம். மகரம் அப்படின்னா உங்களை நீங்கள் முதல்ல நல்லா பார்த்துக்கிடணும். மகரம் மாதிரி ஒரு கோபமான ஒரு ஆக்ரோஷமான ராசியும் கிடையாது. மகரம் மாதிரி ஒரு அன்பா பாசமாக பண்பாக பழகக்கூடிய ஒரு யதார்த்தவாதிகளும் கிடையாது. எல்லா எக்ஸ்ட்ரீமும் இங்கே இருக்கும் மகரத்துக்குள்ள. மகரம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விஷயங்கள் உள்ள வச்ச ராசி. உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிடணும். உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, நீங்கள் எதுக்கு, உங்களோட கடமை என்ன, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசாக பிறக்கிறீங்க. உங்களுக்கு மேலே ஒரு பெண் வாரிசு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே ஒரு அக்கா, அதுக்கப்புறம் கீழே 2 அக்கா இருக்கிறாங்க. அப்பாவும் சிறு வயதில் தவறிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கடமை என்ன? அம்மாவை பார்த்துக்கணும், அக்காவையும் தங்கச்சியும் பார்த்துக்கணும், அவங்கள கரை சேர்க்கணும். அதுதான் கடமை இல்லையா? நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, இதுதான் உங்களோட கோல். இதுதான். அதுபோக உங்களுக்கு தேவையானது என்ன வேணாங்கிறதெல்லாம் அது உங்களுடைய மன விருப்பங்கள். சரிங்களா? உங்களுடைய கடமை என்ன, இங்கே எதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்னா இதுதான். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. 100% அதில் இருந்துருங்க. அது 100% இருக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டாலே மகரம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கும்பம் கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை துணை வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னா அதை அனுமதிச்சிருங்க. ரிஜெக்ட் பண்ணாதீங்க, அதில் அப்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பெற்றோர்களை கடைசி காலங்களில் தனியாக விட்டுறாதீங்க. இது உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும், ரொம்ப பாதிக்கும் கும்பத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. அதே போல் கும்பம் மேக்சிமம் பிறந்த ஊரிலிருந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்குள்ள உங்களுடைய ஜீவனத்தை வச்சுக்கோங்க. கடல் கடந்து போகிறது அப்படிங்கிறது கும்பத்துக்கு கர்மாவை கொண்டு வந்து சேர்க்கும். அங்கே போய் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதோடு சேர்த்து கர்மாவே சம்பாதிச்சுட்டு வந்துடுவீங்க. உங்கள் குழந்தைகளையும் அதில் பாதிக்கிற மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? முடிந்தளவு கும்பராசிக்காரங்க தான் பிறந்த இடத்துலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே, 500 தான் சொல்லுவேன், இருந்தாலும் ஒரு 1000 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ளே ஜீவனத்தை நடத்திக்கிறதுக்கு வழி என்னவோ அதை தேடுங்க. அது உங்களுடைய கர்ம பாதிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக குறைக்கும். அதே போல் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய உயில் சொத்து இருக்கு இல்லையா, அதை உங்கள் பேரில் வைக்காம அப்படியே குழந்தை பேரில் மாற்றிடுங்க. சரிங்களா? அது அப்படியே குழந்தைக்கு பேரில் மாறிடணும். உங்களுக்கு அதை வரவே கூடாது. அப்படியே குழந்தைக்கு பேரில் மாறிடணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் மீனத்திற்கு கர்மாவை கரைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு மூத்த சகோதரம் இருக்காங்க இல்லையா, மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற 2 உறவுக்கு உங்களால் முடிந்த நன்மைகளை செய்யுங்க. அவங்களுக்கு கெடுதல் செய்யாதீங்க. முடிந்த நன்மைகளை அவங்களுக்கு செய்யுங்க. வாலிய நண்பர்கள் உதவின்னு கேட்டு வந்தால், நீங்கள் நல்ல ஸ்டேஜில் இருக்கிறீங்க, அவங்க கொஞ்சம்
கீழே இருக்காங்கன்னா பாலிய நண்பர்கள் உதவின்னு கேட்டு வந்தால் தயங்காமல் செய்யுங்க. பாலிய நண்பர்கள் நீண்ட நாள் நண்பர்கள், சிறு வயதுலேருந்து நண்பர்களாக இருக்கிறவங்க தான் சொல்கிறது பாலிய நண்பர்கள்னு. அதே போல் வந்து சித்தப்பா, மூத்த சகோதரன், இந்த 3 உறவுகளுக்கும் கெடுதலை செய்யாதீங்க. முடிந்த அளவு நன்மையை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் லாபத்தை நினைக்காதீங்க. எனக்கு இது செஞ்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நினைக்கலன்னா நீங்கள் நினைக்கிறத விட ப்ராஃபிட் கிடைக்கும், அது உண்மை. ஓகே, அடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மிதுனத்திற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா, மாமியாரனுடைய வருமானத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க கையில் இருக்கிற சேவிங்ஸை அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த அவங்களா கொடுத்தாலும் வேணான்ட்ருங்க. அது உங்களை மிகப்பெரிய புதக்குழியில் தள்ளிடும். சரியா? ஓகே, வந்து சிம்பிளாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் கர்ம எதன் மூலமாக வருது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணாலே 12 லக்னத்துக்கும் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அஷ்டமாதிபதி தசாபுத்திகள் நடக்குது. அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, ராகுகேது ஜென்மத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர 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 அந்த பாதிப்புகளுடைய வீரியம் கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாக அந்த வீடியோவை இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. அனைவரும் நலம் பெறட்டும். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.